தாவேகா தலைவர் விஜய் 234 தொகுதிக்கும் விருப்பு மனு கொண்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. 6ஆம் தேதி கொடுக்க சொல்லியிருக்காரு. என்ன எனக்கு கொண்டு அவர் கரெக்டா சொல்லலைன்னா, அந்த விருப்பு மனுவோட எவ்வளவு காசோலை கொடுக்கணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப அவரு எடுத்தோடனே 20,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாரு. ஆனா லட்சக்கணக்கான விஜயகாந்துக்கே கொடுத்தாங்க. அது அப்படியே கட்சி நிதி அப்படின்ட்டு மாத்திக்கிட்டாரு. அது பெருசா யாரும் பேசல. விஜய் அந்த விருப்பு மனு எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லல. இன்னும் எல்லாம் இளைஞர்களா இருப்பாங்க, இல்ல பெண்களா இருப்பாங்க. அவங்க அந்த பணத்தொகையை கொண்டுருவாங்களா? அவர் 2,000 போட்டாலே அதை விமர்சனம் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. இல்ல 20,000 போட்டாலும் பெரிய லெவல்ல விமர்சனம் பண்ணுவாங்க. அதே இது 1,00,000 போட்டாலும் பெரிய இதில் விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த விமர்சனம் தாண்டி இருக்கிறவன் தான் ஒரு தலைவன். இந்த விமர்சனத்தை தாண்டுவாரா, இல்ல இலவசமா விட்டுருவாரா? இலவசம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்டுக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எப்படியும் ஒரு 50 லட்சம் பேராது விருப்ப மனு கொடுக்க மாட்டாங்க. அதே காசா இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்குறாங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.